அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள காசிமா கடந்து வந்த பாதை குறித்து அவரது தந்தை மஹுவா பாஷாவுடன் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்று உலக சாம்பியன் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த காசிமா. அவருடைய தந்தை நம்மளிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பிறகு ஒரு தந்தையாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பெண் இன்றைக்கி உலக சாம்பியன் ஆகியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சாங்க? கோச்சிங்லேயே கொஞ்சம் அந்த ஃபைட், அதாவது அவங்களுடைய கேட்டகரிக்கு மேலே இருக்கிற பசங்க கூட விளையாடி கொஞ்சம் நிறைய கேமை கற்றுப்பாங்க. அதே சேலஞ்சாக தான் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க 7 வயசுலேருந்து கேரம் மேலே ஈர்ப்பு வந்துச்சு அவங்களுக்கு. 7 வயசு, அதாவது 3வது படிக்கும்போதே அப்பா நானும் கேரம் போர்டு விளாட்றேன். அவங்க அண்ணன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் அப்துல் ரஹ்மான் அவன் பேர். அவன் நேஷ்னல் டைட்டில் அடிச்சுட்டு அவனை கொஞ்சம் கௌரவப்படுத்தி கொண்டாடினவுடனே நானும் விளாட்ணும்பா, எனக்கும் இந்த மாதிரி நானும் எனக்கு செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. அப்போது சொல்லும்போது நானும் அவங்களுக்கு சரி அவங்களுக்கும் பயிற்சி தர ஆரம்பித்தேன். அவங்க படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வேர்ல்டு சாம்பியனாக நிற்கிறாங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த பகுதி மக்கள்லாம் விழா மாதிரி கொண்டாடினாங்க அந்த செலிப்ரிட்டியை. அன்றைக்கி மேட்ச் முடிஞ்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விடிய 4 மணி வரைக்கும் யாரும் தூங்கவே இல்லை. பட்டாசு வச்சு டோல் வச்சு ரொம்ப அதாவது அது காஜிமா ஒரு தனிப்பட்ட பெண்ணாக எடுத்துக்காமல் இந்த ஊருடைய பொண்ணு, இந்த வீட்டில் இந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டோட பொண்ணு அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ண மாதிரி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காஜிமாவுடைய அப்பா என்று சொல்கிறதுக்குள்ள எனக்கு பெருமையாக இருக்குது. இளம் வயதிலேயே இப்படி ஒரு உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறாரு. அதே போல் யதார்த்தமாக நடந்த விஷயம். அதாவது குறிப்பாக அண்ணன் விளையாடுறாங்க, நம்மளும் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? அந்த சந்தோஷத்தை நான் சொல்லவே முடியாது, வார்த்தைகளே இல்லை. அந்த சந்தோஷத்தை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். காசிமா இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் சாதிக்கணும், இன்னும் பல வெற்றிகளை பெறணும் அப்படின்னு இருக்கும்போது எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது? காஜிமா நான் நிறைய இன்னும் சாதிக்கணும். அதாவது இன்டர்நேஷ்னல் வின் பண்ணாங்க அந்த கிரேடை அவங்க நிறுத்தின்னு அதான் அப்படியே இந்த போட்டியோடு நிற்காமல் இன்னும் மேலே அவங்க வளர்கிறதுக்கு இன்னும் அவங்க நிறைய பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம இங்கே இருக்கிற வசதி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். காஜிமா மாதிரி நிறைய பசங்களே இங்கே வர வைக்கிறதுக்கு, சாம்பியன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக இன்று உலக சாம்பியன் ஆகியிருக்கிறார் காசிமா. அவருக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஒட்டுமொத்தமாக பெருமை சேர்த்துள்ளார் காசிமா. அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இன்னும் எதிர்காலத்தில் பல வெற்றிகளை பெறுவதற்கு நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் முத்துக்குமார்.